வில்லேஜ் கழுத்து ஸ்டைலில் தக்காளி சட்னி வந்து நம்ம தயார் பண்ணியிருக்கோம். நண்பர்களே, நான் தக்காளி சட்னி வந்து நான் ருசிக்க போகிறேன் இட்லியோட. நீங்களும் வாங்க ருசிக்கலாம். நல்லா குழச்சி அடிக்கிற மாதிரி இதை நல்லா வந்து ஊற்றி தான் சாப்பிடணும், தொட்டு சாப்பிட்றதில்ல. நல்லா ஊற்றி இந்த மாதிரி இட்லியை நல்லா பிணைஞ்சி சாப்பிட்டா தான் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். அப்படியே அடிச்சிடண்டுங்க. அடாடாடா, அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. தக்காளியோடைய புளிப்பு வந்து நார்மலாக இருக்குது. அப்படியே வெங்காயம் சேர்த்து தக்காளி சட்னி தயார் பண்ணிடல. அந்த வெங்காயம் அப்படியே 10 அடாடாடா, அவ்வளோ ருசியாக இருக்குங்க. 4 இட்லி சாப்பிட்றவங்க 10 இட்லி சாப்பிட்லாங்க. அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. நண்பர்களே, எங்கே போகிறீங்க? இருங்க, நம்ம வீடியோ முழுசாக பார்த்துட்டு போங்க. அப்புறம் போயிட்டு இன்றைக்கி தக்காளி சட்னி தயார் பண்ணலாம். இதே மாதிரி நீங்களும் தக்காளி சட்னி வந்து செய்து பாருங்கள். அதே போல் நமது வில்லேஜ் கல்த்து சேனலை புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவுசெய்து ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் கல்த்து சேனல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். உங்களால் வளர்ந்து ஒரு உங்களின் ஒருவன் மேலே வந்த இல்லையா? சரி, நன்றி, வணக்கம்.